ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 531. இங்கு பரமபதம் தலம் பற்றி காண்போம். முதலில் திருக்கோஷ்டியூர் கோஷ்டி சேத்திரம், திருப்பத்தூர் சமீபம். மூலவர் உரக மெல்லையான், புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சௌமிய நாராயணன் நின்ற திருக்கோலம். தாயார் திரு மாமகள் நாச்சியார், தனிக்கோவில் உண்டு. தீர்த்தம் தேவ புஷ்கரணி, திருப்பார்கடல். விமானம் அஷ்டாங்க விமானம். பிரதக்ஷம் இந்திரன், கதம்ப முனி. விசேஷங்கள்: இந்த கோவில் 4 மாடிகளாக இருக்கின்றன. கதம்ப மகரிஷி பிரார்த்தனைக்கு இணங்க முதல் மாடியில் உரக மெல்லனையானின் முக்கியமான பெருமாளின் சயன திருக்கோலம். தக்ஷிணேஸ்வர நரசிம்மன், உத்திரேஸ்வர நரசிம்மன், சீராப்திநாதன், சிதித நாராயணன் சன்னதிகள் நின்ற, இருந்த, கிடந்த, நடந்த, கூத்தாடிய திருக்கோலத்தை காணலாம். பெருமாள் சயனத்திலேயே வலது கையால் ஆதிசேஷனுக்கு அபயம் அளிக்கின்றார். 2வது 3வது மாடிகளில் நின்ற திருக்கோலமும் இருந்த திருக்கோலமும் இருக்கின்றன. 4வது மாடியில் இருந்துதான் உடையவர் திருமந்திரா அர்த்தத்தை வெளிப்படையாக எல்லோருக்கும் உபதேசித்தாராம். அஷ்டாங்க விமானம் மயனாலும் விஸ்வகர்மாவினாலும் கட்டப்பட்டவை. இங்கு திருக்கோஷ்டியூர் நம்பி உடையவர் சிலைகள் இருக்கின்றன. பக்கத்தில் உள்ள பிரகாரத்தில் 2 நரசிம்ம சிலைகள் இருக்கின்றன. தரை மட்டத்தின் கீழ் நடன கிருஷ்ணன் சேவை சாதிக்கின்றார். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இடம் திருமந்திரா இரகசிய அர்த்தத்தை உபதேசமாக பெற்று குருவின் ஆணையை மீறி கோபுரத்தின் மீது ஏறி உலக ஜனங்கள் அனைவருக்கும் முக்தி அடைய இந்த இரகசியத்தை எம்பெருமானார் வெளியிட்ட தலம் ஆகும். எம்பெருமானார் திரு உருவ விக்கிரகம் கோபுரத்தின் உச்சியில் ஊரை பார்த்த மாதிரி இருக்கின்றது. தேவர்கள் பிறருக்கு தெரியாமல் கோஷ்டியாக இந்த இடம் வந்ததால் கோஷ்டிபுரம் என பெயர் உண்டாயிற்று. திவ்யம் விளைந்த திருப்பதி என எம்பெருமானார் காலத்தில் இருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அழைக்கின்றார்கள். இரண்ய கசிபுவை கொள்வது பற்றி பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் இங்கு கோஷ்டியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியதால் கோஷ்டிபுரம் என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகின்றது. அடுத்ததாக திருப்புல்லானி தர்ப்பசயனம், ராமநாதபுரம் சமீபம். மூலவர் கல்யாண ஜெகநாதன், தெய்வச் சிலையார் நின்ற திருக்கோலம். சக்கரவர்த்தி திருமகன் தர்ப்பசயனம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கல்யாண வள்ளி, பத்மா, சதி என்ற 2 தாயார்கள். தீர்த்தம் ஹேம தீர்த்தம், சக்கர தீர்த்தம், ரத்னாகர சமுத்திரம். தல விருட்சம் அஸ்வந்த விருட்சம். விமானம் கல்யாண விமானம். பிரதக்ஷம் அஸ்வந்த நாராயணன், புல்லாரண்ய முனிவர், சமுத்திரராஜன். விசேஷங்கள்: இந்த சந்நிதி தவிர வேறு சன்னதிகள் இருக்கின்றன. 1 தர்ப்பசயன ராமனின் சன்னதியில் லக்ஷ்மணன் ஆதிசேஷனாக நின்று கைங்கரியம் செய்கின்றார். 2 பட்டாபிஷேக ராமனின் சன்னதி சம்பிரதாய முறையில் இருக்கின்றது. இந்த ஊரின் அருகேதான் ராமேஸ்வரமும் தனுஷ்கோடியும் இருக்கின்றன. ராமர் இங்கு அணைகட்ட வந்தபொழுது இங்கே தவம் செய்த கண்வருக்கு திவ்யமான வில்லை கொடுத்தபடியால் தெய்வச் சிலையார் என்ற திருநாமம் உண்டானதாக ஐதீகம். ஆதி சேது என வைஷ்ணவர்கள் கொண்டாடும் சமுத்திர ஸ்நான கட்டம் இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. பஸ்ஸில் சென்று வரலாம். புல்லர் என்ற மகரிஷியின் அஷ்டாட்சர சபத்தினால் பகவான் அஸ்வந்த மரத்தடியில் ஆவிர்பவித்ததாகவும் புல்லருக்கு பிரதட்சம் ஆனதால் புல்லாரண்யம் என பெயர் வந்ததாகவும் புராண வரலாறு.
அடுத்ததாக திருமெய்யம் புதுக்கோட்டை சமீபம் மூலவர் சத்தியகிரிநாதன் சத்தியமூர்த்தி நின்ற திருக்கோலம். தெற்கே திருமுக மண்டலம். உற்சவர் அழகிய மெய்யர். தாயார் உய்யவந்த நாச்சியார். உஜ்ஜீவன தாயார் தீர்த்தம். கடம்ப புஷ்கரணி சத்திய தீர்த்தம். தல விருட்சம் ஆல விருட்சம். விமானம் சத்தியகிரி விமானம். பிரதக்ஷம் சத்திய தேவதைகள். விசேஷங்கள் இது ஒரு அழகிய வேலைப்பாடு உடைய குடைவரை கோவில். இந்த பெருமாள் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதனை விட பெரிய திருமேனியுடன் சயனித்து இருக்கின்றார். சுவற்றில் பிரம்மா முதலிய சகல தேவர்களும் செதுக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இங்கு வேறு பல சன்னதிகளும் இருக்கின்றன. ஆதிசேஷன் இந்த தலத்தை பாதுகாப்பதாக ஐதீகம். ஆதிசேஷன் பாதுகாப்பில் இருந்த பெருமாளை திருட்டுத்தனமாக அசுரர்கள் தாக்க வந்ததாகவும் ஆதிசேஷன் விஷக்காற்றை விட்டு அசுரர்களை கொன்றதாகவும் தல வரலாறு கூறுகின்றது. அடுத்ததாக திருப்பார்கடல் வியூகம். நில உலகில் பார்க்க முடியாத திருப்பதிகள் 2. 1 திருப்பார்கடல். இங்கு இந்த பிராகிருத சரீரத்துடன் போக முடியாது. சூட்சும சரீரம் பெற்ற பிறகே செல்லலாம். வேண்டுமானால் வணங்கிவிட்டு வடகடலுக்கு சென்று அதன் கரையிலே நின்று வரலாம். நில உலகில் கண்ணால் பார்க்க முடியாது. மூலவர் சீராப்திநாதன். வியூக நிலை. ஆதிசேஷ சயனம். தெற்கே திருமுக மண்டலம். தாயார் கடல்மகள் நாச்சியார். ஸ்ரீ பூதேவி தீர்த்தம். அமிர்த தீர்த்தம். திருப்பார்கடல். விமானம் அஷ்டாங்க விமானம். பிரதக்ஷம் பிரம்மா ருத்ராதிகள் முதலிய தேவர்கள். குறிப்பு: மற்ற 106 திவ்ய தேசங்களையும் சேவித்தவர்களை அவர்கள் பரம பதித்த பின்பு முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த திவ்ய தேசத்துக்கு அழைத்துச் சென்று சேவை சாதிக்கின்றார் என்பது பெரியோர்கள் நம்பிக்கை. அடுத்ததாக திருப்பரமபதம் ஸ்ரீ வைகுண்டம் திருநாடு பரம். இது பூலோகத்தில் கிடையாது. இது வைஷ்ணவர்களின் லட்சியமான மோட்ச நிலையாகும். எம்பெருமானின் பரத்துவம் விளங்கும் இடம். இங்கு ஜீவாத்மாக்கள் பகவான் கிருஷ்ணரை போன்றே ஸ்வரூபம் பெற்று ஆனால் அவனுடன் இரண்டர கலவாமல் அவனுக்கு கைங்கரியம் செய்து வருவார்கள். பெருமாள் பரமபதநாதன் வீற்று இருந்த திருக்கோலம். தெற்கே திருமுக மண்டலம். தாயார் பெரிய பிராட்டியார். தீர்த்தம் விரஜா நதி. அயிரமத புஷ்கரணி. விமானம் அனந்தாங்க விமானம். பிரதக்ஷம் அனந்த கருட விஸ்வக்ஷேனாதி நித்திய சூரிகள் முக்தர்கள். குறிப்பு: இங்கே சென்றவர் யாரும் திரும்புவது கிடையாது. ஆகையால் தெளி விசும்பு திருநாடு. நல மந்த இல்லாதோர் நாடு. சுடரொளியாய் நின்ற தன்னுடைய ஜோதி என்றெல்லாம் ஆழ்வார்கள் வர்ணித்து இருப்பதே நமக்கு சான்று. ஸ்ரீமத் ராமானுஜர் தமது வேதாந்த சங்கரகம் என்ற கிரந்தத்தில் இதனை வெகு விரிவாகவும் நேரில் பார்ப்பது போன்றும் வர்ணித்து இருக்கின்றார். 106 திவ்ய தேசங்களையும் சேவித்த பக்தர்களை அவர்கள் பரம பதித்த பின்பு பகவான் கிருஷ்ணரே இந்த திவ்ய தேசத்தை அவர்களுடைய நிரந்தர வாசஸ்தலமாக்கி மகிழ்விப்பான் என்பது பெரியோர் வாக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்